தலித் கேமரா நேயர்களுக்கும் தொகுப்பாளருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 10 வருஷமா பாஜக அரசு தான் ஒன்றியத்தில் ஆட்சி செய்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுல ஏறக்குறைய ஒரு 12 மாநிலங்களில் பாஜக மாநிலத்தில் ஆட்சி செய்கிறது. நேரடியாக சில இடங்களில் கட்சியை உடைத்து அதன் மூலம் ஆட்சி செய்வது, சில இடங்கள்ல விலைக்கு வாங்கி ஆட்சி செய்வதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டியல் சமூகத்தினர் மீது நிகழ்த்தப்பட்ட தீண்டாமை வன்கொடுமைகள் எப்படி இருக்குன்ற விவரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 300% இந்த 10 ஆண்டுகளில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக தீண்டாமை வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார். இப்போ இதை எப்படி நாம பார்க்க முடியும்? குறிப்பா ஒரு பாஜக ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் எப்படி தீண்டாமை கொடுமைகள் அதிகரிக்குது? அதற்கு அடிப்படையை உதாரணமாய் வத்ராஸ் சொல்லிக்கலாம். மோனிஷா என்கிற பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களுடைய முதுகெலும்பை உடைத்து, காலை உடைத்து, நாக்கை அறுத்து ஒரு பெரிய நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கொடூர அளவிலான வன்புணர்ச்சி கொலை நடந்தது. இதுல இயல்பா எல்லாருமே கேட்கலாம், எல்லா மாநிலங்களும் நடக்குது, தமிழ்நாட்டில் கூட தான் நடக்குது, இது எப்படி நீங்க பிரதம அமைச்சர் மீது பாஜக மேல பழி போடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கொலை குற்றவாளிகளை ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை நிறுவனமயப்படுத்துதல் என்பது பாஜகவில் நடக்குது. கொலை குற்றவாளிகளை கைது செய்யப்படணும் நம்ம கேட்கிறோம். இது போன்ற செயல்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று நாம சொல்றோம். ஆனா பாஜகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து கொலை குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது என்று பேரணி நடத்தியது பல மாநிலங்களில் நடந்திருக்கு. அப்போ அந்த கொள்ளை கும்பல் வன்முறை இந்த செயலில் ஈடுபடுவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அவையெல்லாம் நிறுவனமயமாக்குது. இப்ப இந்த குற்ற பின்னணியோடு இருக்கிற ஒரு பாஜகவினுடைய பிரதிநிதியாக எல் முருகன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது என்பது மிகவும் ஆபத்தான செயலாக தான் எங்களை போன்றவர்கள் எல்லாம் பார்க்கும். ஏன்னா இன்றைக்கு அவர் தெலுங்குல பேசுறதுன்னா அப்பட்டமான பொய்யான ஒரு மோசடி பித்தலாட்டமான நடவடிக்கை தான். ஏன்னா அவர் சார்ந்து இருக்கிற பாஜகவுக்கு மொழி சார்ந்த ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் சமஸ்கிருதம் தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும். கோல்வாக்கர் தஞ்சா ஃபாட்ஸ் நூலில் இந்தியாவுடைய தேசிய மொழியாக சமஸ்கிருதம் உருவாக வேண்டும். அதுவரை இந்தி தேசிய மொழியாக இருக்க வேண்டும். இதுதான் பாஜகவுடைய மொழி கொள்கை. ஆனா இங்க முருகன் தெலுங்கில் பேசுவதோ கன்னடத்துல பேசுறதோ அப்பாவி அருந்ததியர் மக்களை ஏமாற்றுவது, மோசடி செய்வது, பொய்யாக இருப்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ ஒரு ஒன்றிய அமைச்சருக்கோ அதெல்லாம் அழகானது இல்லை. ஆனால் பொய்யையும் பித்தலாட்டத்தையும் மட்டுமே பேசுகிற கட்சியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் இப்படி பேசுறதெல்லாம் பெரிய ஆச்சரியப்பட ஒன்று இல்லை. அருந்ததியர் மக்கள் விழிப்புடன் இருந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் எவ்வளவோ தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்கிறது. தமிழ்நாட்டிலும் சரி, கேரளாவிலும் சரி, வட இந்தியாவிலும் சரி. இவர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். எங்காவது ஒரு இடத்தில் அறிக்கை கொடுத்திருப்பாரா? ஒரு குற்றச்சம்பவம் நடக்கும், அதை பார்க்க போவார், அதற்கு பின்பு நிவாரணம் கிடைக்கும். நிவாரணம் பண்ணதெல்லாம் செட்டில்லா, அதெல்லாம் யார் சொல்லியும் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நிவாரணம் என்பது தானாகவே சேரும். வழக்கினுடைய தன்மையை பொறுத்து உடனடியாகவா அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போதா என்பதெல்லாம் வழக்கு தன்மையை பொறுத்து தானாகவே 1 நாள்ல வந்துடும். எனவே அவர் போய் பார்ப்பது, நிவாரணம் கொடுப்பதெல்லாம் இல்லை. ஒரு அறிக்கை, தமிழ்நாட்டில் இவ்வளவு தீண்டாமை வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது, அதற்கு இதுதான் காரணம், இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லணும். ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. எங்கேயாவது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இவர் எட்டு கூட பார்க்க மாட்டார். அந்த முதலமைச்சர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் ஒரு நாள் ஐவாஸ் வருவார், பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பார், அதோடு போயிடுவார். ஆக எந்த விதத்திலும் அருந்ததியர் மக்களினுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாத எல் முருகன் தேர்தலுக்கு மட்டும் தெலுங்கிலோ கன்னடத்திலோ வாக்கு கேட்பது என்பது மோசடியான செயலாக தான் பார்க்கிறோம். ஏன்னா உதாரணத்திற்கு அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக அருந்ததியர் இயக்கங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சின்ன இயக்கம், பெரிய இயக்கம் அப்படின்லாம் பல இயக்கங்கள், எந்த இலக்கியத்தை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லா இயக்கங்களும் அதனோட சக்திக்கேற்ப போராடினார்கள், கோரிக்கை வைத்தார்கள். 2009 தான் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதுல பாஜகவினுடைய ஸ்டாண்ட் என்ன? முருகன் யார் பக்கம் நின்னாரு? பாஜகவோ அல்லது
அருந்ததியர் இயக்கங்கள் அல்லாத வேறு நபர்கள் பலர் இதுல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்தது, திராவிடர் கழகம் ஆதரவு, இப்படி பல சமூக முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் அருந்ததியர் இடஒதுக்கீடு ஆதரித்தார்கள், பேசினார்கள், எழுதினார்கள். பாஜகவை சார்ந்திருக்கிற முருகன் பாஜகவினுடைய நிலைப்பாடு இதுல என்னவா இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பாடுபட்டார்களா? இல்ல. சரி, இந்த இயக்கங்கள் ஏதாவது இடஒதுக்கீடை சரின்னு சொல்லுதா? ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி பாஜக, இடஒதுக்கீட்டிற்கு எதிரான இயக்கங்கள் இந்திய இயக்கங்கள். அவர்கள் எப்படி அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ஆதரிப்பார்கள்? எனவே இந்த மக்களினுடைய கல்வி வேலை வாய்ப்பிற்கு அடித்தளமாக இருக்கிற அந்த 3% இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை பாஜகவும் முருகனும் அதற்கு நேர் எதிர்கருத்துடையவர்கள். நாம் ஆதரிப்பது என்பது அதுலதான் போய் முடியும். எனவே அருந்ததியர் மக்கள் விழிப்புடன் இருப்பதை தவிர வேறு வழியில ஒரு பித்தலாட்டக்காரன், மோசடிக்காரன், பொய்யன் எப்படி வேணாலும் வருவான். பிச்சைக்கார வேஷம் போட்டு வரலாம், ராஜா வேஷம் போட்டு வரலாம், மிகச்சிறந்த போர் வீரன் வேஷம் போட்டு வரலாம். ஏன்னா நாடகத்தை நடத்துவது இயக்குனர் மோடி, இவர்கள்லாம் நடிகர்கள் தான். அவர் ஒவ்வொரு மாநிலத்திற்கு போகும்போது அந்த மாநிலத்தினுடைய சிறப்பான கவசங்களை எல்லாம் போட்டுப்பா, அவர் உடை அணிஞ்சிட்டு போவார். என்ன காரணம்? மக்களை ஏமாற்றுவதற்கு, வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஒரு நாட்டிற்கு கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மாநில மக்களினுடைய அமைதி, பாதுகாப்பான சூழல், இவையெல்லாம் எந்த விதமான உத்தரவாதமும் படுத்தாத பாஜக அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற பேர்ல மட்டும் சட்டை போட்டு போனா சரியா இருக்காது. அது மோசடி. அது எப்படி மோசடியோ அதே போல் முருகன் தெலுங்கில் பேசுவது ஒரு மோசடி. அருந்ததியர் மக்கள் விழிப்புடன் இருக்கணும். ஆனா இப்போ முக்கியமான ஒரு சம்பவம், இவர் SC/ST துணைத் தலைவராக, தேசிய ஆணையத்துல துணைத் தலைவராக இருக்கும் பொழுது மேட்டுப்பாளையத்தில் 18 உயிர்கள் கொல்லப்பட்டன. அந்த கொலையில அவர் வராரு, லிஸ்ட் அடிக்கிறாரு. அதுல அந்த அதிமுக ஆட்சியின் காலத்தில் நடந்த கொலை. அதில் நிறைய அருந்ததியர் தலைவர்களை, இப்ப தலைவர்களை, சமூகத்தின் தலைவர்களை இழிவாக நடத்தியது காவல்துறை. SC/ST ஆணையம் இது நேஷனல் நியூஸாகவும் போச்சு. தளபதியார் ட்வீட்டும் போட்டாரு. அப்ப எதிர்கட்சியா இருந்தாரு. அந்த சமயத்தில் எல்முருகனும் அதிமுகவோட பங்கும் என்னவாக இருந்தது? அது எங்க போய் முடிந்தது? 2019 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மிகப்பெரிய அடைமழை. அந்த மலையில் சக்கரவர்த்தி துகில் மாளிகை அவருடைய சொந்த நலனுக்காக கட்டப்பட்ட ஒரு சுவர், அந்த சுவருக்கு பின்னால் இருந்த வீடுகள் மீது இடிந்து விடுகிறது. அந்த வீடுகள் என்பது புறம்போக்கு நலம் அல்ல, பட்டா லேண்ட். பட்டா கொடுக்கப்பட்ட ஒரு இடத்தில் அருந்ததியர்கள் வீடு அமைத்திருந்தார்கள். அந்த அருந்ததியர்களை பார்க்க கூடாது என்பதற்காக கட்டப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான ஒரு உயரமான சுவர். அந்த சுவர் இடிந்து விழுந்து 17 பேர் இறந்து போறாங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்ட பின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அருந்ததியர் இயக்கத்தினுடைய தலைவர்கள், அருந்ததியர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் என்பதை விட ஜாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அங்கே மேட்டுப்பாளையத்துல கூடணும். கூடுகிற பொழுது அந்த சுவற்றை நாங்கள் போய் பார்த்தோம். அது தீண்டாமை சுவர்ன்னு சொன்னோம். சக்கரவர்த்தி துகில் மாளிகை சிவசுப்பிரமணியனுடைய வீட்டிற்கு நேர் எதிராக அருந்ததியர் குடியிருப்பு இருக்கு. அந்த குடியிருப்பை அவர் பார்க்க கூடாது என்று நினைப்பதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான தடுப்பு சுவரை கட்டுகிறார். தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பார்க்க கூடாது என முடிவு செய்து இடையில் ஒரு தடுப்பு சுவரை கட்டினால் அது தீண்டாமை வன்கொடுமை படி சட்டம்னு சொல்லுது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படணும், சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை முன்வைத்து அரசு அது ஒரு விபத்து வழக்காக பதிவு செய்தது. இல்ல விபத்து வழக்கல்ல, அது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி பதிவு செய்யப்பட வேண்டிய வழக்கு என்று போராடிய போது முதலில் நான் கைது செய்யப்படுறேன். நானும் வழக்கறிஞர் கார்கியும் மேட்டுப்பாளையம் நகர பேருந்து நிலையத்தில் உள்ள அந்த அரசு மருத்துவமனைக்கு போவதற்கு முயற்சி செய்கிற பொழுதே போலீசால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் அலைகழிச்சு நீ சிறைக்கு 2 நாள் கழித்து எங்களை அழைத்து போனாங்க. நாங்கள் கைது செய்யப்பட்டு ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் மிகப்பெரிய கலவரம் மருத்துவமனைகளை போலீசார் நிகழ்த்துகிறார்கள். அங்கே சகோதரர் திருவள்ளுவன் கைது செய்யப்படுகிறார். இது போன்ற ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது. உடனடியாக அங்கு வந்திருக்க வேண்டிய முருகன், இன்றைக்கு அவர் தான் தேசிய துணைத் தலைவர் SC/ST ஆணையத்தினுடைய, வந்திருக்கணும். ஆனா வரல. 2 நாட்கள் கழித்து அங்க வந்த முருகன் அதை ஆய்வு செய்கிறார்.
நாங்கள்லாம் சிறையில இருந்து பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வகையில அந்த மக்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவுகளை சொல்வார்னா சிறையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சுவர் தீண்டாமை சுவர் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தவர் முருகன். இவர் எப்படி அருந்ததி மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கிறவரா சொல்ல முடியும்? ஒரு சுவர் கட்டப்படுகிறது, தீண்டாமை காரணமாக தான் கட்டப்படுது. எல்லா இயக்கங்களும் அந்த சுவரை பார்க்கிறார்கள். 1-2 பேரை தவிர மீது எல்லோரும் தீண்டாமை சுவர் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த சுவரை தீண்டாமை சுவர் இல்லை என்று அறிக்கை கொடுக்கிற முருகன் அருந்ததி மக்களுடைய துரோகி, எதிரிதான். கூடுதலாக இன்னொரு செய்தி, அந்த சக்கரவர்த்தி துகில் மாலையினுடைய உரிமையாளர் சிவசுப்பிரமணியத்திற்கு பாதுகாப்பு கொடுத்தது மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்திய இயக்கங்கள். அவர் இந்திய இயக்கத்தினுடைய பின்புலமாக இருந்தவர். ஆக இந்திய இயக்கத்தினுடைய பின்புலமாக இருக்கிற சக்கரவர்த்தி துகில் மாலையினுடைய உரிமையாளர் சிவசுப்பிரமணியன், இவர் இந்திய இயக்கத்தினுடைய அரசியல் பிரதிநிதியாக இருக்கிற முருகன், இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து நடுவரில் செத்து போன 17 உயிர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் தான் சொல்லுவோம். ஆக ஒரு தேசிய துணைத் தலைவர் என்பது பரந்துபட்டு ஒரு அதிகாரத்தை கொண்டது. எங்க வேணாலும் போலாம், கேள்வி கேட்கலாம். இவர் குறிப்பா திமுகவை குறை சொல்வதில், திமுக ஆட்சியில் சுவர் கட்டிட்டாங்க என்பதெல்லாம் அன்றைக்கு அவருடைய பெரும்பாலான கருத்துக்களும் செயல்பாடுகளும் இருந்ததே தவிர இடித்து விழுந்த சுவர் தீண்டாமை சுவர் என்பது ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. எனவே எந்த தகுதியும் கிடையாது. அருந்ததியர் மக்களுக்கு நான் நல்லது செய்யறேன்னு சொல்லி அருந்ததியர் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு எந்த தகுதி முருகனுக்கு கிடையாது. அருந்ததியர் மக்கள் முருகனிடத்திலும் பாஜகவிடத்திலும் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா பாஜகவினுடைய வரலாறு பின்னணினா கலவரங்களை ஏற்படுத்துவது, அதுதான் உங்களுடைய அடிப்படை. இன்றைக்கு அண்ணாமலை பதவியேற்ற பின்பு இருக்கிற 120க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டு கும்பல், வழிப்பறி, இது போன்ற பல்வேறு விதமான குண்டாஸ் வாங்கினவங்க உள்பட பாஜகவில் ஒரு 100-120 பேர் பக்கம் சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் கையில் அறிக்கை வச்சு பேசுறார். அப்ப இந்த குற்ற பின்னணி இருப்பவர்கள் எல்லாம் யாராக இருப்பாங்க? குற்றச்செயல்களில் ஈடுபடுகிற நபர்களா தான், ப்ரொஃபஷனல் அஃபண்டர்ஸ் சொல்லுவான். தொழில் ரீதியாக குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள். அப்ப இந்த பின்னணியோட இருக்கிற ஒரு இயக்கம் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இதுல நான் எங்கிருந்து பாக்குறேன்னா, கலவரத்தை ஏற்படுத்தினால் பாதிப்பு அடையக்கூடிய முதல் சமூகம் அருந்ததியர் சமூகம். ஏன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஊர்வலங்களில் கட்சி, அரசியல், போராட்டம் இது போன்ற இடங்கள் எல்லாம் பயன்படுத்துகிற பொழுது அருந்ததியர் இளைஞர்களை பிஜேபி பயன்படுத்தும். கடைசியா கோவையில் நடைபெற்ற ஒரு கலவரத்தின் போது கூட அருந்ததியர் இளைஞர்கள் தான் பெரும்பாலும் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு கூட வார்டு தேர்தல்ல கவுன்சிலருக்கான வேட்பாளராகவோ நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிக்கல. ஆக அவர்கள் கலவரம் செய்வதற்கு ஆள் தேவைப்படுகிறார்கள். அதற்கு மட்டும் எதிரிகளாக பயன்படுத்துவதற்காக ஏவல் ஆட்களாக அருந்ததியர்களை பயன்படுத்திய இயக்கமாக பிஜேபி இருக்கிறது. எனவே அதிலிடம் மக்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். முருகன் அதுக்கு துணை போகிற நபராக இருக்கிறார். பிஜேபியினுடைய ஏஜென்ட் தான் அவர். தன்னுடைய முகமூடி, நான் அருந்ததியர் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எதுக்கு முருகனுக்காக ஓட்டு போடணும்? என்னுடைய நலனை பத்தி பேசியிருக்காரா? என்னுடைய சமூகத்தை பத்தி பேசியிருக்கிறாரா? இன்னைக்கு வரைக்கும் ஊர் வேறு சேரி வேறாக இருக்கிறத அதை பத்தி பேசியிருக்கிறாரா? 4 அறிவு இருக்கிறதா நாயும் நரியும் கூட தெருவில் போலாம், பல்லனும் பறையனும் சக்கிலினும் தெருவுக்குள்ள போகக்கூடாது என்ற சமூக ஒடுக்குமுறை இருக்க, அதை பத்தி பேசியிருக்காரா? சதுர்வர்ணம் அயாசிஸ்டம் சொல்லிட்டு பகவத்கீதை சொல்லுது, 4 வர்ணங்களை நானே படைத்தேன்னு சொல்லுது. அந்த 4 வர்ணங்களில் சூத்திரருக்கு கீழே அவர்ணர்கள் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை, விளிமலை மக்களை எல்லாம் வச்சிருக்காரு. அதற்கு எதிராக இன்றைக்கு அது பேசியிருக்கிறாரா? பாஜக என்பது ஜாதியை ஆதரிக்கிற இயக்கம், ஜாதி வேணும்னு சொல்ற இயக்கம். திராவிட மாடலோ திராவிட இயக்கங்களோ ஜாதி கூடாது என்று பரப்புரை செய்கிற இயக்கம். நாங்க இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மீது கூட நாங்கள் வைக்கிற விமர்சனம் என்பது இன்னும் கூடுதலாக சாதி ஒழிப்பில் நீங்க கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் தான் சொல்றோம். விமர்சனத்து எல்லாம் பண்ணாம இல்லை. ஆனால் ஜாதி ஒழிக என்று சொல்லுகிற இயக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இடதுசாரிகள் இருக்கிறார்கள், திராவிட சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு குறிப்பா ராஜீவ்காந்தி போன்ற, ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட அரசியலை மிக சரியாக ஏற்றுக்கொண்டு அதன் வழி அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜாதி வேணும், மரபு, பண்பாடு என்கிற பெயரில் ஜாதி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் இருக்கிறார். இதுதான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஜாதியை ஆதரிப்பவர்களுக்கும் ஜாதியை எதிர்ப்பவர்களுக்குமான தேர்தலாக தான் நாங்க பார்க்கிறோம். ஜனநாயகம், மதசார்பின்மை கோட்பாடு அதெல்லாம் ஒரு பக்கம். பாஜக இன்னைக்கு சொல்லுது என்ன, மரபு காப்பாற்றப்படணும், பண்பாடு காப்பாற்றப்படணும். மரபுனா என்ன? காலங்காலமா நடக்கிற விஷயம் இருக்கணும். பண்பாடுனா என்ன? காலங்காலமா நடக்கிற விஷயம் அப்படியே நடந்துட்டு இருக்கணும். காலங்காலம் என்ன நடந்தது நான் படிக்க முடிஞ்சதா? தெருவுக்குள்ள செருப்பு போட்டு நடக்க முடிஞ்சதா? கோயிலுக்குள் போக முடிஞ்சதா? பொது இடத்தில் புதைக்க முடிந்ததா? பொது தண்ணீரை குடிக்க முடிந்ததா? பொது குளத்தில் தண்ணீர் எடுக்க முடிஞ்சதா? பொது இடத்தில் என்னால் வேலை செய்ய முடிந்ததா? பொது இடத்தில் என்னால் வாடகை குடியிருக்க முடிந்ததா? ஒண்ணுமே இல்லை.
இதுதான் மரபுன்றான், பண்பாடுன்றான். அது இன்னும் மயிருக்கு நான் காப்பாற்றப்படணும் தேவையில்லையே. என்னுடைய காலில் போட்டு செருப்பில் போட்டு மிதித்து போறதுதான் அம்பேத்கர் பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழனுடைய நடவடிக்கையாக இருக்கணும். அந்த நடவடிக்கை நாங்கள் செய்கிறோம். எனவே முருகனை எதிர்க்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. நேற்று வரைக்கும் எனக்கு பேசலையே, என்னை பார்க்கலையே. இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற தீண்டாமை கொடுமைகளுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கு. யாராவது ஒருத்தர் பேசியிருக்கீங்களா? போராடி இருப்பீங்களா? தினம் ஒரு கொலை, தினம் ஒரு தீண்டாமை வன்கொடுமை. இந்தியா பூரா கணக்கெடுக்கிற பொழுது 2 நிமிடங்களுக்கு ஒரு தீண்டாமை சம்பவங்கள் நடக்கிறதாகவும் தீண்டாமை தாக்குதல் நடந்ததாகவும் தேசிய குற்ற புலனாய்வு பதிவேடு சொல்லுது. ஏதாவது இந்திய இயக்கங்கள் பேசியிருக்கிறதா? குறிப்பா குஜராத்ல, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால, வட மாநிலங்கள் இவ்வளவு நடந்திருக்கு. இல்ல எங்க கட்சி நாங்க எல்லோரையும் இந்துவாக பார்ப்போம், கோயிலுக்குள்ள என்ன கையை பிடிச்சி கருவறைக்குள் அழைத்து செல்ல வேண்டியதானே. ராமர் கோயில் கட்டினா பத்தாது, கோயிலுக்குள் அழைத்து செல்வது திராவிட மாடல், கோயிலை கட்டி மக்களை ஏமாத்துவது ஆரிய மாடல்.